கொங்கு மண்டல தேங்காய் சுடும் நோம்பிற்கும் மகாபாரத போருக்கும் சம்பந்தமா? அட ஆமாங்க, இது தமிழகம் முழுவதும் நடைபெறும் வழக்கம் இல்லைங்க. சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், கோயமுத்தூர், தர்மபுரி போன்ற கொங்கு மண்டல பகுதியில் மட்டுமே அதிகமாக காணப்படும் தனித்துவமான பாரம்பரியமாகும். ஆனால் இதன் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான நாட்டுப்புற நம்பிக்கை இருக்கிறது. மகாபாரத போர் ஆடி முதல் நாளில் தொடங்கி 18 நாட்கள் நடைபெற்றதாகவும், தர்மம் வெல்ல வேண்டுமென்று விநாயகருக்கு சுட்ட தேங்காயை படைத்து மக்கள் வேண்டியதாகவும் தலைமுறைகள் கடந்து சொல்லப்படும் வாய்மொழி மரபு உள்ளது. இதற்கு உறுதியான வரலாற்று சான்றுகள் இல்லை. இன்னொரு சிறப்பு என்னவென்றால், தேங்காயின் உள்ளே வெல்லம், பச்சரிசி, பொட்டுக்கல்லை, நிலக்கல்லை, ஏலக்காய் போன்ற உடலுக்கு உறுதி தரும் பல நல்ல விஷயங்களை சேர்த்து அந்த தேங்காயை சுடுகிறார்கள். சுட்ட பின்பு இறைவனுக்கு படைத்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக அதை உண்ணுகிறார்கள். அப்பொழுது உறவும் ஒற்றுமையும் உடலும் பலப்படும். இது அனைவரும் அறிந்த உண்மையே. இந்த கொங்கு மண்டலத்தில் இது ஒரு சிறப்பாகவே கருதப்படுகிறது. இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றிகள் கோடி. ஃபாலோ பண்ணுங்கள்.